நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் அடியாபேட்டிக் ப்ராசஸ். அடியாபேட்டிக் ப்ராசஸ்க்கு வந்து ரிலேஷன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அடியாபேட்டிக் ப்ராசஸ் என்னென்ன ரிலேஷன் பார்த்துருப்போம் அப்படின்னா, ராஜா ராணி மாதிரி நம்ம இது பண்ணோம்ல, P2 by P1 gamma minus 1 by gamma equal to T2 by T1 ஒரு ரிலேஷன். இல்லாட்டி P2 by P1 equal to V1 by V2 gamma, இது ஒரு ரிலேஷன் பார்த்தோம். இல்லாட்டி T1 by T2 by T1 equal to V1 by V2 gamma minus 1, இது மூணுமே பார்த்தோம். இப்போ இது எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சொல்லலாம் P2 gamma minus 1 by gamma into by T2 equal to என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் கான்ஸ்டன்ட் சொல்லலாம், எப்படியும் சொல்லலாம். சரியா? அந்த ஈக்குவேஷனை ஏற்கனவே சொன்ன ஈக்குவேஷன் வந்து இப்படி அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொன்னது வந்து சொல்லலாம். இல்லாட்டி ஜென்ரலாக P by T gamma minus இப்படி சொல்லலாம். இது சொல்லும்போது P2 V2 gamma equal to constant, இதான் நம்ம ப்ராசஸ். ஸோ வந்து ஸ்டேட் பாயிண்ட் எடுத்தா PV for gamma equal to constant. இது சொல்லும்போது T2 V2 gamma minus 1 equal to constant. ஸோ ஸ்டேட் பாயிண்ட் எடுத்துட்டோம்னா TV gamma minus 1 equal to constant. இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். ஸோ இங்கே சொல்லும்போது என்ன வரும்? P gamma minus 1 by gamma T power minus 1 equal to constant சொல்லலாம். ஸோ இதே வந்து இதை எல்லாரையும் இவனையும் காமாவிலையும் அவனையும் காமாவிலையும் போட்டு வச்சுக்கங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா, இதையே வந்து இன்னொரு முறையாக சொல்லலாம். P gamma minus 1 T minus gamma equal to constant சொல்லலாம். சரியா? இதை வேற மாதிரி இன்னொரு -1 பிறகுனா P 1 minus gamma T power gamma equal to constant. ஸோ இது வந்து இப்போ ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்னா நமக்கு வழக்கமாக இது மட்டும் தான் தெரியும். எது மட்டும் தெரியும்? P power gamma equal to constant தெரியும். இப்போ நீங்கள் T V power of gamma minus 1 equal to constantனாலும் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் தான். P 1 minus gamma T power gamma equal to constantனாலும் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ் தான் தெரிஞ்சுக்கணும். சரியா? அதாவது இப்படி இருந்ததை இப்படியும் மாற்றலாம், இப்படியும் மாற்றலாம். ஓகே? ஸோ இதான் வந்து ஒரு நீட் கொஸ்டின், சூப்பரான கொஸ்டின். இது வந்து எல்லாருமே மேக்ஸிமம் தப்பாக தான் போடுவாங்க. தேங்க்யூ சாம்பியன்ஸ்.